32 மாதம் உழைப்பு அது ஆர்ஜே பாலாஜியோடது. அவர் ஆடியோ லான்ச்சில் அவ்வளோ பேசியிருக்காரு, இந்த படத்தை இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோன்ட்டு. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு ஒரு திருவிழா மாதிரி நாங்கள் பிரம்மாண்டமாக கொண்டு ஆசைப்பட்ட இந்த நாள் இது. ரொம்ப நாள் வெயிட் பண்ணது, எல்லாம் லீவ் போட்டு நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெளியூர்லேருந்து வர வச்சுருக்கோம், அவங்க சொந்த ஊரில் இந்த படம் செலிப்ரேட் பண்ணுவோன்ட்டு. பட் அந்த செகண்டில் நைட்டு சடனாக ஒரு படம் போஸ்ட்போன் ஆகிடுச்சு அப்படின்னு ஜஸ்ட் ட்விட்டரில் போட்டு பிரபு எஸ்ஆர் முடிச்சிட்டாரு. ஏன்னா நாங்கள் வந்து டேட் கன்ஃபர்மேஷன் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து இதை கூட கரெக்டாக ஃபாலோ பண்ணல, ஒரு ஃபினான்ஷியல் இஷ்யூனால படம் தள்ளி போகுதுன்னா அப்போ ஃபேன்ஸ் நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஸோ இதை வந்து நாங்கள் கிட்டத்தட்ட May 14 கன்ஃபார்ம் ரிலீஸ் ஆகுமான்னு நாங்கள் எல்லா ட்விட்டர்லையும் கேட்டுட்ருக்கோம். படத்தில் அப்டேட் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆர்ஜியோட சொன்ன மாதிரி வலிமை படத்தை தாண்டி நாங்கள் அப்டேட் கேட்டோம். கிளியராக பண்ணியிருக்க வேண்டிய ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸு, ஒரு பெரிய ஹவுஸ் தான், ப்ரொடக்ஷன் ஹவுஸ் டிஎம் ஹவுஸ் பெருசு தான். பட் அவங்க ஏன் இந்த டைமில் வந்து இப்படி பண்ணாங்கன்னு எனக்கு புரியல. அதுவும் போக ஃபேன்ஸுக்கான கரெக்டான அப்டேட் அவங்க கொடுத்துருக்கணும், அதுவும் அவங்க கொடுக்கல. ட்விட்டரில் 1 மணிக்கு வந்து ட்விட் போட்டால் அது கட்டாயிருமா? அப்போ நாங்கள் நைட்டு ஃபுல்லாக 2 நாள் வேலை பார்த்துருக்காங்க மண்டலத்துலேருந்து. இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக வேலை பார்த்துருக்காங்க எல்லா சைடுமே. ஜஸ்ட் ட்விட்டரில் படத்தை முடிச்சிட்டாங்கன்னா இது ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னால் அப்புறம் எங்களுக்கு எப்படி இருக்கும்?